தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நம்முடைய நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நான் பேசும்போது பரலோகத்தின் ஆண்டவர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. யார் யார் பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் கஷ்டங்களோடும் வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கடந்து சென்று அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய சதி வலைகள் இயேசுவின் நாமத்தில், பொல்லாத பிசாசினுடைய சதிகள் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தில் விலகி போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கொண்டு நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, நாம் இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். அதற்கு பிறகு நான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையை குறித்து. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அற்புதம் செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் படிக்க கேட்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதென்னென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷன் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் எந்த ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரிதான், குடும்பம் நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரிதான், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்போதும் அந்த குடும்பங்களிலே, அந்த வீடுகளிலே, அந்த ஊழியத்திலே எப்போதும் சமாதானம் உண்டாகும். நாம் இன்றைக்கு பார்க்கும்போது தேசத்திலே எங்கே பார்த்தாலும் சமாதானம் கிடையாது, எங்கு பார்த்தாலும் சந்தோஷம் கிடையாது, எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாய் அநேகருடைய வாழ்வு இன்றைக்கு மிகவும் மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரிதான், ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை இழந்து, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இழந்து, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்திலே நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு துணையை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருப்பார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார். தேவனுடைய வார்த்தையானது மிகவும் பலமுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் போதுதான் பிசாசுகள் ஓடும். சும்மா போய் நின்று தேவனுடைய வசனத்தை சொல்லாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்லாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்காதபடிக்கு எந்த வியாதியும் மாறுவதில்லை, எந்த பிரச்சனைகளும் மாறுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதாவது புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஒரு 12வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தை ஜீவனும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. ஒரு விசை கூட நாம் அந்த வார்த்தையை படிக்க கேட்போம். படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் படிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவிலும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், போதும். அல்லேலூயா. உணர்த்துகிறதாய். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரப்படும் போது, ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்விலே தேவனுடைய தரிசனத்தை விட்டு தூரம் போகும்போது, அழைத்த அழைப்பிலிருந்து விலகி போகும்போது,
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் போகிற பாதை சரியில்லாத பாதை என்று உணர்த்துகிறது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு கிராமத்திலே, ஏதோ ஒரு தேசத்திலே, ஏதோ ஒரு இடத்திலே சமாதானத்தை இழந்து வாழ வழியில்லை என்று சொல்லி கடன் பிரச்சனையின் மூலமாய், நெருக்கத்தின் மூலமாய் இன்றைக்கு எங்கேயோ ஒரு பகுதியிலே நிம்மதியற்ற நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை உன்னை உயர்வடைய செய்யும். இந்த வார்த்தை உனக்கு வழியை உண்டாக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அருமையான வேளையிலும் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து நீ திரும்பு, பாவத்தை விட்டு திரும்பு, பின்மாற்றத்தை விட்டு திரும்பு. தேவனுடைய வார்த்தை எதுதான்? உன் வழியை விட்டு நீ திரும்பு, தவறான வழியை விட்டு நீ திரும்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை விட்டு நீ திரும்பு. ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. எதற்கென்று சொன்னால், உன்னுடைய தற்கொலை எண்ணத்திலிருந்து உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்க, அழகான சமாதானத்தை கொடுக்க என் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை நோக்கி கடந்து வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே, எந்த ஸ்தலத்திலே சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை கடன் பிரச்சனையின் மூலமாய், மற்றவர்களுடைய நெருக்கத்தின் நிமித்தமாய் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே சத்துருவாகிய பிசாசு நீ போய் செத்து போ, இனிமேல் உன்னால் தப்ப முடியாது, இனிமேல் உனக்கு வழி இல்லை என்று சொல்லும்போது இந்த வார்த்தை உனக்கு புதிய வழியை காண்பிக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்திலே படிக்கும்போது அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 21க்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எரேமியா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் இப்பொழுது முழுமையுமாய் நாம் படிக்க கேட்போம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பைபிள், ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது ஆதாமுக்கு முன்பாக, ஏவாளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த 2 வழியை வைத்தார். ஏதேன் தோட்டத்தை எடுத்து பாருங்கள், அங்கில்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த பூமியில கிடையாது. ஏதேன் தோட்டம் என்று சொன்னால் அது கர்த்தர் உருவாக்கின ஒரு தோட்டம், கர்த்தர் உருவாக்குகிற ஒரு குடும்பம், கர்த்தர் உருவாக்குகிற ஒரு குடும்ப வாழ்வு. அதை சிதைக்க பிசாசு 2 பாதைகளை வைக்கிறான். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. எனக்கு அருமையான
தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை நான் பார்த்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண வழி உனக்கு சமாதானத்தை கெடுக்கும், சமாதானத்தை கொடுக்காது. மரண வழி உனக்கு நிம்மதியை கொடுக்காது. மரண வழி தேவனிடத்திலிருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உன்னை பிரித்து போடும். அப்படிதான் நம்முடைய பிதாக்கள் மரண வழியை தேடின போது அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து நல்ல குடும்ப தோட்டத்தை விட்டு, நல்ல வீடாகிய தோட்டத்தை விட்டு, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளாகிய தோட்டத்தை விட்டு பாவம் அவர்களை தூரப்படுத்துகிறது. அநேகருடைய கண்கள் இன்றைக்கு இருட்டாக்கப்பட்டிருக்கிறது, இருளாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ வழியை தேடும் போது நல்ல சமாதானம் உண்டாகும். கர்த்தர் கொடுக்கிற வழி சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தர் கொடுக்கிற, ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதை சமாதானத்தை கொடுக்கும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் சமாரியா ஸ்திரீ என்று சொல்லுகிற அவளுக்கு வாழ்வு கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை தான் அவளுடைய சுவிசேஷத்து நிமித்தமாய் அந்த தேசத்து ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், கர்த்தரிடத்தில் கடந்து வந்தார்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இந்த வார்த்தையின்படியாய் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கு நிறைய பேர், பூமியில நிறைய பேரை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம். அழகாய் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைத்து அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 5ஆம் வசனத்தை படியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அழைத்தேன். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக எரேமியாவை அறிந்து கொண்டார். இன்றைக்கு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக ஆண்டவர் நிறைய பேரை தெரிந்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி, விபச்சாரத்துக்கு பின்னாடி, மதுபானத்துக்கு முன்னாடி இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதை ஊழியம்தான், ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதை இதுதான். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா கிருபையும் கொடுக்கிறது கிடையாது. தாயின் கருவில் எரேமியாவுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். எரேமியா அழகாய் அதை பயன்படுத்தினார். எரேமியாவுக்கு எதிராக எவ்வளோ சதிகள் கடந்து வந்தது. இன்றைக்கு அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற உங்களுக்கு எதிராய் எவ்வளவு சதிகள் வந்தாலும், தேவனுடைய வார்த்தை பேசுகிற உங்களுக்கு எதிராய் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். காரணம் நமக்குள் இருக்கிறது தேவனுடைய சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம். வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 2ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, வேதம் என்பது வார்த்தை. இந்த வார்த்தை எங்கே புறப்பட்டு போகிறதோ,
இந்த வார்த்தை எந்த கிராமத்துக்கு போகிறதோ, இந்த வார்த்தை எந்த இருளடைந்த வீட்டுக்குள் போகிறதோ, அங்கேதான் சமாதானம், அங்கேதான் நிம்மதி. தேவனுடைய வார்த்தை விதைக்க விதைக்க பிசாசு அந்த குடும்பத்தை விட்டு, அந்த பிரச்சனையான ஊழியங்களை விட்டு, அந்த சபையை விட்டு அது வெளியேறும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லிதான் பிசாசுகளை துரத்தினார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லிதான் மரித்த லாசருவை எழுப்பினார். இன்றைக்கு பாவத்தினால மரித்து போய் கிடக்கிறீர்களோ, பாவத்தினால் எழும்ப முடியாமல் படுத்து கிடக்கிறீர்களோ, ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டுடைய வார்த்தை அழகாய் உங்களை நடத்தும், அழகாய் நடத்தும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம் இப்பொழுது அதை முழுமையுமாக நாம் படிக்க கேட்போம். கவனமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34, 35 நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனத்தை படிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். போதும். தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை கண்டடைகிறவன், ஆண்டவரை தரிசிக்கிறவன், ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நடக்கிறவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளுவான். வசனம் தெளிவாய் சொல்கிறது. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? தெய்வ பிரசன்னத்தோடு நடக்கிற அனுபவம் இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் நிறைய வீடுகளை நாம் சந்திக்கும் போது, அநேக சபைகளுக்கு போகும்போது, அங்கே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்று சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, அந்த சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற வானம், நீங்களும் நானும் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிற வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கிற இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், மறைந்து போகும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த ஜீவன் உள்ள அழகான வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக, உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எதை இழந்தாய் சகோதரா? எந்த இடத்திலே விட்டாய் சகோதரா? எந்த இடத்திலே கர்த்தருக்காய் வாழ்ந்த அந்த சாட்சியான வாழ்வை நீ இழந்தாயோ, அதிலிருந்து தெய்வ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படியாய் நீ வாழும்போது உனக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையின்படியாய் நீங்கள் நடக்கும்போது, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. இருளை நீக்கி அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. இருளை நீக்கி அது பரிசுத்தத்தை கொடுக்கிறது. இருளை நீக்கி தேவனோடு நடக்கிற ஒரு கிருபையை கொடுக்கிறது. அந்த கிருபையில பலப்படுங்க. கர்த்ததாமே உங்களை இந்த வார்த்தையின்படியாய் ஆசீர்வதிப்பார். ஆதலால் தேவனுடைய வார்த்தையை பைபிளை படிங்க. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருளான வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய வார்த்தை உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில நஷ்டத்தோடு நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாகனங்கள் வைத்து வாகனங்களை எல்லாம் இழந்து நம்பினவங்க எல்லாம் ஏமாற்றி ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக இந்த வார்த்தை
புறப்பட்டு வருகிறது. வசனத்தை பிடிங்க, ஜெபிங்க, கர்த்தருக்காய் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தினால உம்முடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருளை மாற்றும். உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்றைக்கும் இழந்து போன சமாதானம் இந்த செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதற்கு ஸ்தோத்திரம். இதோ மரண வழியை தேடிக்கொண்டிருக்கிற சகோதரா, மரண வழியை தேடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் அண்டையில் கடந்து வாருங்கள். ஆண்டவர் அண்டையிலே கடந்து வந்து ஆண்டவரை பிடிக்கும் போது எதை இழந்தாயோ அதை ஆண்டவர் இரண்டத்தனையாய் கொடுப்பார். என்னென்ன காரியங்களை இழந்து இன்றைக்கு நீங்கள் தனியாய் இருக்கிறீர்களோ, இழந்த ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். இப்பொழுது என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இப்பொழுதே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களைப் போல சமாதானத்தோடு வாழ உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து அழகாய் நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலும் வியாதியினாலே எல்லாவற்றையும் இழந்து விடுதலை இல்லாதபடிக்கு, சொத்தை இழந்து, பணத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆண்டவரே, இப்படி இருக்கிற உனக்காக அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், உனக்கு ஒரு உயிர் கொடுக்கும்படியாய், உயர்வு கொடுக்கும்படியாய் இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்தகார பிசாசே, இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்காய் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டும் நீ விலகு என்று சொல்லி உனக்கு இந்த நேரத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கடன் பிரச்சனையோடும் நிம்மதியை இழந்து ஆண்டவரே வேற வழியே இல்லை என்று சொல்லி கதி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரா, கதி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரி, உனக்காக தான் ஆண்டவர் இந்த நேரத்திலே இந்த நல்ல செய்தியை, இந்த நல்ல வார்த்தையை என் ஆண்டவர் உனக்காக அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே, ஒரு விசை கூட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். துதியும் கனமும் ஆண்டவரே எல்லா புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியானது டிவி மூலமாக கடந்து வரும். நீங்கள் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.